மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ என்னப்பா இன்னைக்கு ரெக்கார்டடா அப்படின்னு எல்லாருக்கும் தோணியிருக்கும். ஆமா மக்களே, ஸோ இன்னைக்கு நான் வெளியே போகிறேன். ஸோ என்னால் லைவ் பண்ண முடியல. ஸோ அதனால் ரெக்கார்டட் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ நம்ம விட்ட மிஸ் ஆன கண்டென்ட்லாம் திருப்பி எடுத்து கொடுத்து அதுவும் அதுக்கான வேலைகளும் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தனியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா வீடியோவும் நான் இந்த மந்த் கொடுத்து முடிச்சுருவேன். எல்லாம் எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சு கொடுத்துறேன். ஜனவரியில் விட்டு பிப்ரவரியில் விட்டு அந்த 3 அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சில்ட்டா இருக்காது, எல்லாத்தையும் முடிச்சிடும். சரியா? முடிச்சு உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா? எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. ஸோ எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. TAV_3073. ஸோ மேலே இருக்கு ஜாக்சன் சாரோட இன்ஸ்டா ஐடி. எந்த டவுட் எதுனாலும் என்னனாலும் எப்போனாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. சரியா? எந்த டவுட் எனக்கும் ஜாக்சன் சாருக்கும் உங்களுக்கு எதுவும் படிக்கிறது டவுட், எப்படி படிக்கிறது, எந்த இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா, யூஸ் நம்ம எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கைடன்ஸ் தேவைப்படாலும் நீங்கள் எப்போனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 10, 11, 12. ஸோ 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். கூடவே சேர்த்து கோப்பம் பண்ணி வந்துருங்க. சரியா? இதில் நிறைய 20+ நியூஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துடலாம். ஓகேவா? எஸ். ஸோ தட் ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் மார்ச் 10. மார்ச் 10ஆம் தேதி வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. யூஎன் அப்சர்வ் பண்ணுறாங்க 2022 இருந்து. இந்த வருஷத்துக்கான தீம் உமன் ஜஸ்டிஸ், உமன் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்றும் செட் பண்ணியிருக்காங்க 2024க்கு. சரியா? ஸோ இது எல்லாருக்கும் உங்களுக்கு ஹெட்டிங் படிச்சோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த உமன் ஜட்ஜ் கான்ட்ரிபியூஷன், உமன் ஜட்ஜஸோட கான்ட்ரிபியூஷன் எந்த லெவலுக்கு இருக்கு நம்ம சொசைட்டிலையும், நம்ம வேர்ல்டு வைடாக வந்து எந்த லெவலில் இருக்கு, ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங்லையும், ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ஈக்குவாலிட்டி ஆக்டிவிட்டீஸ்லையும் வந்து உமனோட பார்ட்டிசிபேஷன் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ ஜுடிஷியரி செக்ஷன்லையும் வந்து பெண்களால் சாதிக்க முடியும். ஸோ அங்கேயும் வந்து பெண்கள் வந்து அங்கீகரிக்கப்படணும் அப்படின்றக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் அப்படின்ற டே வந்து மார்ச் 10ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யூஎன் அப்சர்வ் பண்றாங்க. யூனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டட் 1945. சரியா? எஸ். ஸோ இது நம்ம சிஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், நம்ம சென்ட்ரல் ஆர்மட் போலீஸ் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ அதோட ரைசிங் டே 1969 மார்ச் 10ஆம் தேதி தான் வந்து தொடங்கினாங்க. அதோட ரைசிங் டே தான் மார்ச் 10ஆம் தேதி. சிஐஎஸ்எஃப் ரைசிங் டே. சரியா? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ரைசிங் டேவாக மார்ச் 10ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ மார்ச் தான் வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எஸ். ஸோ எப்பயுமே வந்து லேடிஸ் ஜட்ஜ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்பயுமே வந்து நடந்து தான் வருவாங்க. சரியா? ஸோ ஜட்ஜினாலே வந்து எப்பயுமே வந்து லேட்டாக தான் வருவாங்க. அது லேடிஸ் ஜட்ஜ்னா வந்து 10 நிமிஷம் லேட்டாக தான் நடந்து வருவாங்க. சரியா? ஸோ அதான் க்ளூ. ஸோ ஜட்ஜினாலே வந்து லேட்டாக தான் வருவாங்க. ஸோ அதையும் லேடி ஜட்ஜாக இருந்தாங்கன்னா 10 நிமிஷம் லேட்டாக தான் நடந்து வருவாங்க. சரியா? இது ஒரு க்ளூ தான். ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஓகே. எஸ். கிளியர். நெக்ஸ்ட் ஆபிச்சர்ஸ். ஸோ கிரியேட்டர் ஆஃப் டிராகன் பால் சீரிஸ் அண்ட் ரெனோண்ட் அனிமே ஆர்டிஸ்ட் அகிரா டோரியாமோ பாசிட்டிவ். அகிரா டோரியாமோ அப்படின்னு சொல்லி நம்ம டிராகன் பால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 90ஸ்ல இருந்து நம்ம கரெக்டாக நம்ம சேஞ்ச் ஆகிற டைம்ல தான் இந்த இந்த அனிமே வர ஆரம்பிச்சு, டிராகன் பால்ஸ். கரெக்டாக நம்ம அந்த கார்ட்டூன்ல இருந்து மாறி, அதாவது சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த கார்ட்டூன் சேனல்ல இருந்து மாறி மியூசிக் சேனலுக்கு வந்தோம் பாத்தீங்களா? ஸோ அப்போ வந்த சீரிஸ் தான் இந்த டிராகன் பால்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. சரியா? அதுக்கு முன்னாடிலாம் வந்து வெறும் போக்கிமான பேபிளேட் இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த இதுக்கு மாறுறப்ப இந்த டிராகன் பால்ஸ் இருக்கிற சீரிஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி அனிமே கேரக்டர் அந்த டிராகன் பால்ஸ்ன்ற அனிமேஷன் காமிக்ஸை உருவாக்கின வருமான ஒரு அனிமே கேரக்டர் டெவலப்பரான கேரக்டர் டிசைனரான அகிரா டொரியாமா அப்படின்றது வந்து இறந்து போயிட்டாரு. சரி, அச்சி ஜப்பான்ல பானானவர் தவறி போயிட்டாரு. சரியா? ஸோ இவர் வந்து ஜாப்பனீஸ் மேங்கா ஆர்டிஸ்ட் அண்ட் கேரக்டர் டிசைனர்னு சொல்லி இவர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து டாக்டர் ஸ்லம்ப் அப்படின்ற மேங்கா சீரீஸ்ல தான் வந்து ரெகனைஸ் பண்ணப்பட்டாரு. ஸோ ஒரு டிராகன் பால் சீரிஸ் தவிர சாண்ட்லேண்டு, டிராகன் குவெஸ்ட், குரோனோ ட்ரிகர் அப்படின்ற நிறைய அனிமே காமிக்ஸ், அனிமே கேம்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இறந்துட்டார். அகிரா டொரியாமா அப்படின்றவர் இறந்து போயிட்டார். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஜூரிஷன் சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர், சரியா, ஃபலி நரிமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்ம மியான்மர்ல பாடான ஒரு ஞாபகம் இருக்கா? ஸோ அவர் இறந்து போயிருக்காரு. அதான் உங்களுக்கான ரீசன். நாளைக்கு முன்னாடி இறந்து, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆபிச்சரி நியூஸ்ல வந்து, அதுக்கப்புறம் இப்போ ஆபிச்சரி நியூஸே வருது. எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தெரியாம வரைகிறது கூட வந்து ஒரு காமிக்கா இருக்கலாம். சரியா? டொரியாமா தெரியாம. சரியா? நீங்க தெரியாம வரைகிறது கூட ஒரு காமிக்கா இருக்கலாம். ஸோ அதான் க்ளூவே. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் அப்பாயிண்ட். ஸோ ஆசிஃப் அலி ஜர்தாரி செலக்டட் அஸ் 14th பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தானோட 14வது பிரசிடென்ட்டாக, நம்ம ஆல்ரெடி வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஷபாஸ் ஷெரீப். அவர் தான் வந்து 24வது பிரைம் மினிஸ்டராக பொறுப்பெடுத்திருந்தார் பாகிஸ்தானுக்கு.
ஸோ அவரை தொடர்ந்து நம்ம பாகிஸ்தானோட 14வது பிரசிடென்ட்டாக நம்ம ஆசிஃப் அலி ஜர்தாரி அவர் வந்து பொறுப்பெடுத்திருக்கார் ஆரிஃப் அல்வியை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ இவர் வந்து 2வது முறையாக இந்த பாகிஸ்தானுக்கு பிரசிடென்ட் ஆகுறாரு. முதல் சிவிலியன் பிரசிடென்ட் இவர் தான். 2வது முறையா பாகிஸ்தானுக்கு பிரசிடென்ட் ஆகுறவர். ஸோ 14வது பிரசிடென்ட் இவர் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 255 ஓட்டு வாங்கி வின் பண்ணியிருக்காரு இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை. சரி, இதுக்கு முன்னாடி வந்து 2008லேருந்து 2013 வரையும் பிரசிடென்ட்டாக இருந்தார் பாகிஸ்தானுக்கு. சரியா? ஸோ பாகிஸ்தானோட பிரசிடென்ட் யாரு? ஆரிஃப் அல்வி. கேபிட்டல் இஸ்லாமாபாத். கரன்சி பாகிஸ்தானி ருப்பி. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஷபாஸ் ஷெரீப் தான் இப்போ சொல்றேன்ல. ஸோ பாகிஸ்தானோட பிஎம் ஆக பொறுப்பெடுத்திருக்கிறார். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு சொல்லிட்டேன்ல. ஸோ எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிஃப் அலி ஜர்தாரி. ஸோ அதாவது வந்து எப்படி சொல்றது, ஸோ நம்ம ஆசிஃப் அலி சர்தாரி. எஸ். ஸோ பாகிஸ்தான்ல வந்து சர்தார்ஸ் இருந்தாங்கன்னா வந்து அவங்கள வந்து எப்படி சொல்றது அழிச்சிருவாங்க அப்படின்னு. சரியா? பாகிஸ்தான்ல வந்து ஜர்தார்ஸை வந்து அழிச்சிருவாங்க. சரியா? ஜர்தார்ஸை வந்து அழிச்சிருவாங்க. சும்மா குழுக்காரம். ஸோ என்ன சார் வன்முறையெல்லாம் தூண்டுறீங்க அப்படிலாம் இல்லை, சும்மா குழுக்காசம். சரி, ஈஸியாக ஞாபகம். பாகிஸ்தான் வந்து ஜர்தார்ஸை வந்து அழிச்சிருவாங்க. கிளியர்? நெக்ஸ்ட். ஸோ ராஜேந்திர பிரசாத் கோயல் டேக்ஸ் சார்ஜஸ் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் சிஎம்டி ஆஃப் என்ஹெச்பிசி. என்ஹெச்பிசியோட சிஎம்டியாக நம்ம ராஜேந்திர பிரசாத் கோயல் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் ராஜ்குமார் சௌத்ரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவர் வந்து இதற்கு முன்னாடி என்ஹெச்பிசியோட ஃபினான்ஸ் டைரக்டராக இருந்தவர் தான் ராஜேந்திர பிரசாத் கோயல். அவர் தான் வந்து இப்போ சிஎம்டியாக அடிஷனல் பொறுப்பை எடுத்திருக்கிறார். சரியா? இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து லேண்ட்கோ டெஸ்டா ஹைட்ரோ பவர் லிமிடெடோட சேர்மனாகவும் இருந்திருக்கார். அதே டைம் வந்து ஜல் பவர் கார்பரேஷன் லிமிடெடோட சேர்மனாக இருந்திருக்காரு. பந்தல்கண்ட் சூரத் சௌர் உர்ஜா லிமிடெடோட சேர்மனாக இருந்திருக்காரு. இது போக என்ஹெச்பிசியோட ரெனியூபிள் எனர்ஜி லிமிடெடுக்கும் வந்து மெம்பர் போர்டில் வந்து இருந்திருக்காரு நம்ம ராஜேந்திர பிரசாத் கோயல். அவர் தான் வந்து இப்போ என்ஹெச்பிசியோட ஓவரால் சிஎம்டியாக சேர்மன் மேனேஜிங் டைரக்டராக பொறுப்பெடுத்திருக்கிறார். அடிஷனல் சார்ஜ் எடுத்திருக்கிறார். யாரு? ராஜேந்திர பிரசாத் கோயல். ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராஜேந்திர சோழன் கட்டுற அணையில தான் வந்து என்ஹெச்பிசி என்னது நம்ம இந்த ஹைட்ரோ பவர். ஸோ ஹைட்ரோ பவர் வந்து எடுப்பாங்க. ஸோ நம்ம ராஜேந்திர சோழர் கட்டின அணையில தான் வந்து ஹைட்ரஜன் பவர் வந்து எடுப்பாங்க என்ஹெச்பிசி ராஜேந்திர பிரசாத். சரியா? ஸோ என்ஹெச்பிசியோட சிஎம்டி ராஜேந்திர பிரசாத் கோயல். ஹெட் குவார்டர்ஸ் ஃபரிதாபாத், ஹரியானா. ஃபவுண்டர் 1975. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம சுதாமூர்த்தி நம்ம ஃபார்மர் சேர்மன் ஆஃப் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனோட ஃபார்மர் சேர்மனாக இருந்தவங்க பிலாந்தரபிஸ்டாக இருந்த சுதாமூர்த்தி தான் வந்து இப்போ டைரக்டா ராஜ்யசபாக்கு நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம்னால நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். 12வது நாமினேட்டட் மெம்பரா வந்து அப்பர் ஹவுஸ் பார்லிமெண்டோட அப்பர் ஹவுஸுக்கு வந்து நாமினேட் பண்ணப்பட்டவங்க நம்ம சுதாமூர்த்தி. அப்புறம் நாமினேட் பண்ணவங்க நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம். ஸோ எத்தனாவதா பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12th நாமினேட்டட் மெம்பரா வந்து வந்திருக்காங்க. ரைட்? அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனோட ஃபார்மர் சேர்பர்சனாகவும் பிலாந்தரபிஸ்டாகவும் இருந்தவங்க. ரைட்டு. ஸோ இதற்கு க்ளூ சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் சென்டர் இங்ஸ் எம்ஓயூ டு சப்போர்ட் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஸ்பீக் ஹியரிங் டிசேபிலிட்டிஸ். அதாவது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ் வந்து நம்ம சைனபிள் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியோட வந்து ஒரு எம்ஓயூ போட்டிருக்காங்க. இந்த எம்ஓ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பீச் அண்ட் ஹியரிங் டிசேபிலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் அக்சசிபிலிட்டி வந்து நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து நாங்கள் இந்த ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்குறது, அவங்களுக்கான சப்போர்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறது, ஸோ அவங்களுக்கான எப்படி சொல்றது அவங்களுக்கான கம்யூனிகேஷன் அக்சசிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக சைனபிள் கம்யூனிகேஷன்ஸ் கூட நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்க வந்து ஒரு எம்ஓஓ போட்டிருக்காங்க. சரியா? ஸோ டிஇபிடபிள்யூடியோட செக்ரட்டரி ராஜேஷ் அகர்வால். ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. ஃபவுண்டட் 2012. எஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸே தான். சரியா? எலக்ட்ரானிக் செக்டார் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. எதற்காக வந்துன்னா, ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. சரியா? ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கணுன்றதுக்காக அதே டிஇபிடபிள்யூடி வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் செக்டார் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியா கூட ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நெக்ஸ்ட், என்ஹெச்ஏஐ சைன்ஸ் எம்ஓஐ வித் ஹெச்எல்எல் லைஃப் கேர் ஃபார் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது இதை படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன், இருந்தாலும் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க, அவங்க வந்து நம்ம ஹெச்எல்எல் லைஃப் கேர் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா டெவலப் பண்ணணும் ஹைவேஸ்ல அப்படின்ற ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஸோ அவங்க திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது, ஸோ
ஏதோ ஒரு பெட்ரோல் வண்டி தேவைப்படுது, ஸோ ஒரு கிரேன் தேவைப்படுது, ஸோ ட்ராக்கிங் எங்கே நடக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் வந்து நம்ம ஹெச்எல் லைஃப் கேர் லிமிடெட் வந்து NHAயோட சேர்ந்து வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க, அசிஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் இந்த MOU சைன் பண்ண காரணம். எஸ், NHAயோட சேர்மன் சந்தோஷ் குமார் யாதவ், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1995. எஸ், இதே மாதிரி நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் இருக்கார்ல நிதின் கட்கரியா, அவர் வந்து நம்ம குஜராத்ல, சரியா, குஜராத்ல வந்து கிட்டத்தட்ட 12.4 கிலோமீட்டர் லாங்கில் இருக்க தோரல் டு அமரன் செக்ஷன் ஆஃப் நேஷனல் ஹைவே வந்து ஒய்டன் பண்ண அகலப்படுத்த போறாங்க, சரியா, 4 லேனா மாத்த போறாங்க. சரி, அதற்காக தான் 625.58 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய ஹைவேஸ் நியூஸஸ் வரும், ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நம்பரிங்ஸ்லாம் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் வரனால தான் என்ன போடுறாங்களா, இல்லை வேற எதுவும் பிரச்சனை தெரியல. எல்லாம் ஒரு ஹைவேஸ், இமாச்சல் பிரதேஷ் ஹைவேஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைவேஸ், தமிழ்நாட்டில் ஹைவேஸ், எல்லா ஊர்ல உத்தரப்பிரதேஷ் ஹைவேஸ், எல்லா ஊர்லயும் ஹைவேஸ் ப்ராஜெக்ட், ஹைவே ப்ராஜெக்ட், ஹைவே ப்ராஜெக்ட். எஸ். ஸோ பார்ட்னர்ஷிப். ஸோ NHPC partner with Nepal's PhonePe for cross border merchant payments. ஸோ NHPC வந்து NHPC இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, NHPCயோட இன்டர்நேஷனல் ஆகும், சரியா, அவங்க வந்து நம்ம நேபாளை சேர்ந்த பேமெண்ட் நெட்வொர்க் கம்பெனியான ஃபோன்பே பேமெண்ட் சர்வீசஸோட ஒரு MOU, ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ எதற்காக வந்துன்னா, ஸோ நேபாளுக்கும் இந்தியாவுக்குமான UPI டிரான்சாக்ஷன், கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் வந்து சுமூகமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் வைக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா, ரைட்டு. ஸோ இதற்கு முன்னாடி இதே மாதிரி வந்து நம்ம யூரோ பேங்க் SA ஆஃப் கிரீஸோட வந்து நம்ம ஒரு MOU போட்டிருந்தோம். எதற்காக பார்த்தீங்கன்னா, ஸோ கிரீஸ்லையும் இந்தியாலையும் வந்து UPI டிரான்சாக்ஷன் வந்து சேர்ந்து தங்குதடையின்றி நடைபெறணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி தான் இப்போ நேபாள் கூடயும் போட்டிருக்காங்க. NPCI founded 2008, headquarters Mumbai, MD and CEO திலீப் ஆஷ்பே. எஸ், இதே மாதிரி நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்கோட ஒரு டைப்பை போட்டு ஸோ யூபிஐக்கு ஹேண்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஆக்சிஸ் பேங்கோட நம்ம பேடிஎம் வந்து ஒரு டைப் வச்சு எஸ்க்ரோ அக்கௌண்ட் மூலமாக பேமெண்ட் செட்டில்மெண்ட், மெர்ச்சன்ட் செட்டில்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ரைட். டிஃபென்ஸ். ஸோ சைனா அண்ட் மால்டீவ்ஸ் ஃபோர்ஜ் நியூ டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ். அதாவது சைனாவும் மால்டீவ்ஸும் வந்து புதுசாக வந்து ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவோட வந்து ஒரு லடாய் ஆகி போச்சுல மால்டீவ்ஸ்க்கு. ஸோ அதனால இந்தியாவுக்கு பிரிஞ்சு ஸோ நீங்கள் வந்து மார்ச் 10 சரியா, நீங்கள் வந்து உங்களோட முதல் பேட்ச் ஆஃப் இந்தியன் மிலிட்ரி பர்சனல்ஸை வந்து மால்டீவ்ஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைனாவோட வந்து ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க நம்ம மால்டீவ்ஸ். ரைட்டா, மால்டீவ்ஸோட பிரசிடென்ட் முகமது மியூசு, ஹெட் கேபிட்டல் மலே, கரன்சி மால்டீவியன் ருஃபியா. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் BEML லிமிடெட் கூடயும் BEL கூடயும் மிதானி கூடயும் வந்து ஒரு MOU போட்டாங்க. எதற்காக, நம்ம இந்த இன்ஜின்ஸ்க்கான அட்வான்ஸ் ஆட்டோஃபைல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. எஸ். எக்ஸசைஸ். ஸோ ஜாயிண்ட் எக்ஸசைஸ் சி டிஃபெண்டர்ஸ் கமெண்ட்ஸ் பை US அண்ட் இந்தியா. அதாவது இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து ஒரு பயலாட்டல் எக்ஸசைஸ் ஒன்று பண்ணுறாங்க, சரியா. இதில் யார் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் கோஸ்ட் கார்ட்ஸும் USோட கோஸ்ட் கார்ட்ஸும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதோட பேர் தான் சி டிஃபெண்டர் 2024. எஸ். ஸோ சி டிஃபெண்டர் 2024 தான் வந்து சி டிஃபெண்டர் 2024 எக்ஸசைஸ்லாம் வந்து இந்தியாவும் USும் சேர்ந்து ஒரு பயலாட்டல் கோஆபரேஷன் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறாங்க, மேரிடைம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க போர்ட் பிளேரில். ரைட். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டோட சீஃப் ராகேஷ் பால், ஹெட் குவார்டர்ஸ். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டோட DGO, சரியா, டைரக்டர் ஜெனரல் ராகேஷ் பால், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1978. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் யார் பண்ணா, இந்தியாவும் மலேசியாவும் பண்ணாங்க. எஸ். சமிட். ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் நேவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2024. ஸோ அதாவது நேவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸோட முதல் எடிஷன் 2024 முதல் எடிஷன் வந்து நடைபெற்றிருக்கிறது. சரி, நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பிகினிங் ஆஃப் த மீட்டிங் வந்து INS விக்ரமாதித்யாவில் நடத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற மீட்டிங்ஸ்லாம் வந்து இனாகிரேஷன் மீட்டிங் மட்டும் அங்கே நடத்திட்டு, ஸோ மற்ற மீட்டிங்ஸ்லாம் வந்து நியூடெல்லியில் நடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மீட்டிங் வந்து எதற்காக நடத்தப்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மேரிடைம் செக்யூரிட்டிஸ்லாம் இஷ்யூஸ்லாம் வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணணும், ஸோ இப்போதைக்கு ரீசெண்ட்ல என்னென்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் சரி பண்ணணும் அப்படின்றக்கான ஒரு ஆனுவல் டிஸ்கஷன் மீட்டிங் தான் இந்த நேவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2024. எஸ். ஸோ இந்தியன் நேவியோட சீஃப் ஹரிகுமார், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1950. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 9வது நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துறாங்க. எதற்கானது, எக்கனாமிக்ஸ் ஆஃப் காம்படிஷன் லா அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸை வந்து நம்ம 9வது எடிஷனை நம்ம காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நடத்தியிருக்காங்க, சரியா. இந்தியா பேக்ஸ் மிசல்ஸ் அண்ட் ருபேலா சாம்பியன் குளோபல் அவார்ட். அதாவது மிசல்ஸ் அண்ட் ருபேலா பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம இந்தியா வந்து நீங்க வந்து மிசல்ஸ் அண்ட் ருபேலா சாம்பியன் அவார்டை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ் தான் இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதற்காக வந்து மிசல்ஸ் அண்ட் ருபேலா டிசீஸ் வந்து இங்கே வராம தடுக்கிறதுக்கான நிறைய முன்னெடுப்புகள் நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ் வந்து உங்களோட
ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பாலிசி மேக்கர்ஸ்க்கும் கம்யூனிட்டிஸ்க்கும் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம மிசல்ஸ் அண்ட் ருபேலா பார்ட்னர்ஷிப் அமைப்பு வந்து இந்த அவார்டை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி இந்தியா தான் வந்து இருக்கிறதுலே தேர்ட் லார்ஜஸ்ட் டிஜிட்டலைஸ்ட் கண்ட்ரி அப்போ G20 நேஷன்ஸ்ல வந்து 3வது டிஜிட்டலைஸ் கண்ட்ரி. யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் அடுத்து இந்தியா தான் வந்து டிஜிட்டலைஸ் கண்ட்ரியில் 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ரைட்டு. ஸோ பேங்கிங். ஸோ PFRDA அன்வில்ஸ் மொபைல் ஆப் டு என்ஹான்ஸ் என்பிஎஸ் என்கேஜ்மெண்ட். அதாவது ஒன்றும் இல்லையா, PFRDA பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்களே, அவங்க வந்து புதுசாக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை டெவலப் பண்ணவங்க ஜீரோதா புரோக்கிங் லிமிடெட். சரி, ஜீரோதா புரோக்கிங் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இது வந்து உங்களோட நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான சிம்பிளிஃபைடு சொல்யூஷனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்பிஎஸ் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறதாகட்டும், மேனேஜ் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்கும் வந்து இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம், வெப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம PFRDA வந்து ஜெரோதா புரோக்கிங் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ PFRDA ஃபவுண்டர் 2003, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, சேர்மன் தீபக் மொஹன்டி. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்காங்களே, இன்சூரன்ஸ் சம்ஜோ, சரியா, அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரேட்டட் ஏஐ பவர் பாட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், கிளைம் என்னடா இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்கும் செட்டில்மெண்ட்ல. ஸோ அதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இந்த ஏஐ பவர் பாட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம பஜாஜ் அலையன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ். எஸ். ஸோ RBL introduced GO, RBL Bank introduced Go Savings Account with zero balance requirement. அதாவது Go Savings Account அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம RBL Bank வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் ரெக்யர்மெண்ட்டுக்காக. சரி, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு வந்து 7.5% நாங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து தரோம்னு சொல்லியிருக்காங்க. 1500 ப்ரீமியம் கார்டு வந்து பிராண்ட்ஸ்ல இருந்து நாங்கள் நிறைய வவுச்சர்ஸ் கொடுப்போம். ஸோ ப்ரீமியமான கிரெடிட் கார்டு கொடுத்துருவோம், டெபிட் கார்டு கொடுத்துருவோம். ஸோ 1 கோடி வரை இன்சூரன்ஸ் கிளைமும் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் கோ அப்படின்னு சொல்லி ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க RBL Bank. ஓகே, RBL Bank ஃபவுண்டட் 1943, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. CEO ராமசுப்ரமணிய குமார். சரியா, ராமசுப்ரமணிய குமார். ரைட். இதே மாதிரி இன்ஃபிபி அவென்யூஸ் அப்படின்ற ஒரு ஏஐ பவர்டு ஃபின்டெக் கம்பெனி வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸை வாங்கியிருக்காங்க RBI கிட்ட இருந்து. இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் யார் வாங்கினா, அமேசான் பே வாங்கினாங்க. சென்ட்ரல் மெயின்டைன்ஸ் அன்சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ஸ்மால் சேவிங் ஸ்கீம் இன் ஏப்ரல் டு ஜூன் 2024 குவார்ட்டர். அதாவது ஏப்ரல் டு ஜூன்ல இருக்க கடைசி குவார்ட்டருக்கும் வந்து நம்ம ஸ்மால் சேவிங்ஸ் பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 12 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க: போஸ்டல் டிபாசிட்ஸ், சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஸோ ரெக்கரிங் டெபாசிட், டைம் டெபாசிட் வித் வேரிங் மெச்சூரிட்டிஸ், ஸோ மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லி நிறைய வரும் போஸ்டல் டெபாசிட்ஸ்ல. ஸோ சேவிங் சர்டிஃபிகேட்ஸ்ல வந்து உங்களுக்கு நேஷனல் ஸ்மால் சேவிங் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா கிஷான் விகாஸ் பத்ரா சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றது. ஸோ இன்னொன்று வந்து சேவிங்ஸை பண்றது. சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், இது வந்து எதற்காக பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் போடுவாங்க, சுகன்யா சம்ருதி யோஜனா ஸ்கீம், ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் காசு போட்டு வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும், ஸ்மால் சேவிங்ஸ்ல யூஸ் ஆகும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் என்ன இருந்துச்சோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் ஏப்ரல் டு ஜூன்லையும் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. அதோட மினிஸ்ட்ரி நிர்மலா சீதாராமன், கான்ஸ்டிடன்சி கர்நாடகா. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டார் ஹெல்த். ஸோ ஸ்டார் ஹெல்த் வந்து அவங்களோட 1 கோடி கிளைமை வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ செட்டில் ஓவர் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ 1 கோடி கிளைம்ஸை வந்து செட்டில் பண்ணி முடிச்சிருக்காங்க நம்ம சென்னையை சேர்ந்த ஹெட் குவார்ட்டரை கொண்ட ஸ்டார் ஹெல்த். எஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்க்கான பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் இல்லைன்னு சொன்னேன்ல. ஸோ சேவிங்ஸ் டெபாசிட்ஸ்க்கு 4%, 1 இயர் டேர்ம் டெபாசிட்க்கு 6.9, ஸோ 7, 7.1, 7.5 சொல்லி தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. எஸ். இன்டர்நேஷனல். ஸோ வேர்ல்ட் பேங்க் கமிட்ஸ் $3 பில்லியன் டு ஈஜிப்ட். ஈஜிப்டுக்கு வந்து $3 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வேர்ல்டு பேங்க். இதை கொடுத்ததுக்கான காரணம் IMF வந்து ஈஜிப்டோட ஆல்ரெடி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. அவங்களோட 20 பில்லியன் பேக்கேஜ்ல வந்து நாங்களும் ஒரு பார்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட 11 பில்லியன் வந்து வேர்ல்டு பேங்க், யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், UK இவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இது போக வந்து நம்ம IMF ஓட போட்டிருக்க அக்ரிமெண்ட் காரணமாக $3 பில்லியன் வேலை நம்ம வேர்ல்டு பேங்க் வந்து ஈஜிப்துக்கு கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ ஈஜிப்டோட பிரசிடென்ட் அப்தெல் ஃபட்டா LCC, கேபிட்டல் கெய்ரோ, கரன்சி இஜிப்தியன் பாண்ட். ஸோ இதே மாதிரி நம்ம வேர்ல்டு பேங்க் வந்து 1944 ஃபவுண்ட் பண்ணப்பட்டது, வாஷிங்டன் DC அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. பிரசிடென்ட் வந்து அஜய் பங்கா. எஸ். இதே மாதிரி நம்ம மொரிஷியஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட இப்போதான் ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ மொரிஷியஸ் வந்து அவங்களோட புது ஏர்ஷிப்ஸ் அண்ட் ஜெட்டியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மொரிஷியஸில். எஸ். நேஷனல். ஸோ கேபினட் கிரீட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் டியர்னஸ் அலவன்ஸ் அண்ட் டியர்னஸ் ரிலீஃப். DA அண்ட் DR வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க நம்ம யூனியன் கேபினட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கானது. ஸோ டின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறது, ஸோ DFங்கிறது வந்து பென்ஷனர்ஸ்க்கு கொடுக்குறது. ஸோ இதை வந்து 4% இன்க்ரீஸ் பண்ணி 46% இருந்ததை 50% மாற்றிருக்காங்க நம்ம DAவை. சரியா. எஸ்.
இதில் வந்து 49.18 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் 67.95 லட்சம் பென்ஷனர்ஸும் வந்து யூஸ் ஆவாங்க, பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ஸோ இதற்காக வந்து நம்ம 15,014 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த வருஷத்துக்கு மட்டும். எஸ் எஸ் இதே மாதிரி நம்ம மோடி ஐயா வந்து நான் சொன்னேன் இப்போ சொன்னேன்ல, ஸோ நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோரட் அசாமில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கான 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்ட்ஸை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு நம்ம மோடி ஐயா. எஸ் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. எஸ் ஸோ நான் சொன்னதுதான். ஸோ டிஏல மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், கேண்டீன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ்லாம் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 27%, 19%, 9% இருந்தது. 30, 20, 10ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து கிராஜுவிட்டிக்குமான 25% கொடுத்துருக்காங்க. ஓகே எஸ் ஸோ கவர்மெண்ட் கொலாபரேட்ஸ் வித் இஸ்ரோ டு பிரிங் இன்டர்நெட் டு ட்ரைபல் வில்லேஜஸ். அதாவது நம்ம இஸ்ரோவோட சேர்ந்து நம்ம ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு கொலாபரேட் பண்ணி விசாட் ஸ்டேஷன்ஸை வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 வில்லேஜஸ்ல ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசா, மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு 80 ட்ரைபல் வில்லேஜஸ்ல வந்து அவங்க வந்து பைலட் பேசிஸ் ப்ராஜெக்டா வந்து விசாட் ஸ்டேஷன்ஸை செட் பண்ணி செக் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா ஏரியாவுக்கும் வந்து ஒரே நிமிஷம் எல்லா ஏரியாவுக்கும் இந்த மொபைல் ஒய்ஃபை கனெக்ஷன், நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இஸ்ரோ வந்து நம்ம ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட ட்ரைபல் வில்லேஜஸ்ல வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் கொண்டு போய் சேர்க்கணும், விசாட் ஸ்டேஷன்ஸ் போட போறாங்க. இஸ்ரோ எஸ்டாப்ளிஷ் ஆனது 1969, ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, சேர்மன் சோமநாத். எஸ் எஸ் இதே மாதிரி நம்ம மோடியை வந்து 4 அஸ்ட்ரானட்ஸை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கங்கன் மிஷனுக்காக அன்வீல் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ யூனியன் எக்ஸ்டென்ட் RODTEP ஸ்கீம் டு அடிஷனல் எக்ஸ்போர்ட் செக்டார்ஸ். அதாவது வந்து நம்ம ரிமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல். சரியா? ஸோ இது என்ன ஸ்கீம்ன்றத முதல் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நீங்கள் நிறைய டேக்ஸ் கட்டுறீங்க, எம்பட டேக்ஸ் அண்ட் டியூட்டிஸ் கட்டுறீங்க எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ், அதற்கான ரீஃபண்டிங்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ஸோ அதற்காக அந்த ஸ்கீம் தான் வந்து இப்போ வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. சரியா? எக்ஸ்டெண்ட் பண்ணது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல், அவரோட கான்ஸ்டிடன்சி மகாராஷ்டிரா. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து 122 ஸ்கீம்ஸ் 122 ஸ்கீம்ஸ் 17 டிபார்ட்மெண்ட்டுக்காக போட்டிருக்காரு. எவ்வளோ செலவில்? 8,275.51 கோடி ரூபாய் செலவில். ரைட் ரைட். அஸ்வினி வைஷ்ணவ் லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் ரவுட்டர் இன் பெங்களூரு. அதாவது நம்ம அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் ரவுட்டரை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருவில். பெங்களூர்ல கிட்டத்தட்ட 2.4 டெராபைட் பர் செகண்ட் ஸ்பீட்ல வந்து உட்கார மாதிரி ஒரு ரவுட்டர். சரியா? மல்டி புரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங் ரவுட்டர்னா அந்த நெட் சர்வீஸ் கிடைக்கிற கனெக்ஷன் எடுக்கும் அந்த ரவுட்டர்னு சொல்லுவோம். ஹை ஸ்பீட் ரவுட்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாமும் சிடாட்டும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. எஸ் எஸ் ஸோ கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூரு, சிஎம் சித்தராமையா, கவர்னர் தவர்சந்த் கெலாட். எஸ் ஸோ இதே மாதிரி நம்ம கர்நாடகா வந்து டபிள்யூஎஃப்ஓட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கே கர்நாடகா வந்து ஏஐ சென்டர் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. எஸ் எஸ் த ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஹோமியோபதி காலேஜ் இன் நார்த்தன் இந்தியா இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாம் முதல் முறையாக நார்த் இந்தியாவிலே வந்து ஒரு கவர்மெண்ட் ஹோமியோபதி காலேஜ் வந்து வரப்போகிறது. கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் செலவில் இந்த காலேஜ் வந்து கொண்டு வர போறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கேபிட்டல் ஜம்மு, ஸ்ரீநகர், லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா. எஸ் ஸோ இதே மாதிரி 2,093.92 கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்க நேஷனல் ஹைவேஸை வந்து ஒய்டன் பண்றதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் யூஸ் பண்ண போறாங்க இந்த 2,093.92 கோடி ரூபாயை. ஓகேவா? எஸ் ஸோ கேரளா ஸ்டூடெண்ட் இன்ட்ரடியூஸ் கேரளா ஸ்கூல் இன்ட்ரடியூஸ் ஐரிஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ ஹியூமனாய்ட் டீச்சர். அதாவது இந்தியாவிலே முறையாக ஒரு ஹியூமனாய்ட் டீச்சர் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கேரளாவில் இருக்க கேடிசிடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவனந்தபுரத்தில் இருக்கு. அங்கே தான் வந்து இந்த ஒரு இனோவேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட டீச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவிலே முறையாக. அதோட பேர் ஐரிஸ், அவங்களோட பேர் ஐரிஸ். ஸோ இதை ரெடி பண்ணவங்க மேக்கர் லேப்ஸ் இட்டெக் அப்படின்ற கம்பெனி தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ஸோ கேரளாவோட சிஏ கேபிட்டல் திருவனந்தபுரம், சிஎம் பினராயி விஜயன், கவர்னர் ஆரிஃப் முகமது கான். எஸ் இதே மாதிரி இந்தியாவிலே முதல் ஏஏ ஸ்கூலும் வந்து சாந்திகிரி வித்யாபம் அப்படின்னு சொல்லி கேரளால தான் வந்து வந்துச்சு. ரைட்டா? ரைட். ஸோ எஸ்ஜேவிஎன் கிரீன் எனர்ஜி டு டெவலப் சோலார் ப்ராஜெக்ட் ஓவர் 1.3 ஜிகாவாட் இன் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் வந்து ஒரு 1.3 ஜிகாவாட்டுக்கான ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்டை வந்து பண்ண போறாங்க நம்ம எஸ்ஜேவிஎன் லிமிடெடு. ரைட்டா? ரைட்டு. ஸோ அவ்வளோதான் நியூஸ். ரொம்ப பெருசாக ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி அது போதும். அதுக்கான மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,436 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. ரைட்டு. ஸோ மகாராஷ்டிரா கேபிட்டல் மும்பை, சிஎம் ஏக்நாத் ஷிண்டே,
கவர்னர் ரமேஷ் பைஸ். எஸ். இதே மாதிரி நம்ம மகாராஷ்டிரா வந்து நம்ம 4வது உமன்ஸ் பாலிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸ்போர்ட்ஸ். ஸோ மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி இனாகிரேட்ஸ் 5th ONGC பேரா கேம்ஸ். அதாவது ஓஎன்ஜிசியோட 5வது பேரா கேம்ஸை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹர்தீப் சிங் பூரி மினிஸ்டர் ஐயா. சரியா? ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னா நியூடெல்லியில் வந்து நடக்க போகிறது. கிட்டத்தட்ட 371 அத்லெட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 249 பேர் ஓஎன்ஜிசியில் ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருக்காங்க. சரியா? எஸ். சாரி, தான் வெயிட் பண்ணேன். நம்ம இதே மாதிரி இப்போ கெலோ இந்தியா கேம்ஸ்ல வந்து மெடல் வின் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்குறோம், எலிஜிபிள் அவங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கெலோ கேம்ஸோட யூத் கேம்ஸா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி கேம்ஸ், கெலோ இந்தியா பேரா கேம்ஸ், கெலோ இந்தியா வின்டர் கேம்ஸ், எந்த கேட்டகரி இருந்தாலும் மெடல் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ரைட். ராங்கி ரெட்டி அண்ட் சிராக் செட்டி வின்ஸ் டபுள் ஸ்டைட்டில் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் நம்ம இதில் நடந்திருக்கு, ஃப்ரான்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸ் நடந்திருக்கு. அதில் வந்து நம்ம இந்தியன் பேரான சத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டியும் சிராக் செட்டியும் வந்து கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காங்க. சரியா? யாரை பீட் பண்ணி தாய்வானை சேர்ந்த யாங் போஹான் அண்ட் லீ ஜே ஹியூ அவங்கள பீட் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? 2022 ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க இவங்க தான் வின் பண்ணாங்க. 22 பண்ணாங்க. ஸோ இப்போயும் மறுபடியும் ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் நம்ம இந்தியன் டியோவான ராங்கி ரெட்டியும் சிராக் செட்டியும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஃபார்மர் வேர்ல்டு கப் பிரான்ஸ் வின் பண்ண சாய் பிரணீத் பேட்மிண்டன் வந்து ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிருக்காரு. அதான் உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். சரியா? ஸோ வேர்ல்டு கப்பில் வந்து பிரான்ஸ் மெடல் இந்தியாவுக்காக பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி கொடுத்த சாய் பிரணீத் வந்து அவரோட பேட்மிண்டன் கரியர்ல இருந்து ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இதுதான் உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். எஸ். எஸ். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ரெகுலராக படிங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. நான் மிஸ் பண்ணுறீங்க. ஆமாம், நான் தான் உடலை மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். சரியா? ஓகே மக்களே. ஸோ வேறு எதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி நியூஸே இல்லை. ஸோ அதனால் குவிஸ் எதுவும் எடுக்கவில்லை. ஸோ கோவித்துக் கொள்ளாதீர்கள். ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு சொல்ல டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடி DAV_3073 எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ டாடா, பாய், see you, டாடா.